நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அதுதான் நீங்கள் தியானிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஆமென். சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பது கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். இஸ் ஆல்மைட்டி. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அவைகள் எப்படிப்பட்ட நினைவுகள்? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். நாம் நினைக்கிறோம் நாம் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கவில்லை. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம திட்டமிடுவோம். ஒவ்வொரு அடியாக இதிலிருந்து இப்படி செய்து இதிலிருந்து இப்படி நமக்கு ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் பாதையில் திடீரென்று சொல்லி ஒரு கலக்கம், திடீரென்று ஒரு திசை திருப்புதல், திடீரென்று ஒரு டிஸ்டர்பன்ஸ், நமக்கு ஒரு நெருக்கடி வந்த உடனே என்ன ஆகிடும்? நம்ம எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்காதோ, எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்காதோ என்கிற எண்ணம். நல்ல எக்ஸ்பர்ட்ஸ், திறமைசாலியான வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளை கிட்ட சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் போங்க சார், முடிச்சுட்டு கூப்பிடுறேன், நீங்கள் வாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே வேலை நடந்தாலும் சரி, நீங்கள் மத்தியானம் வந்து பாருங்கள், இப்போ எங்கள் வேலையை கெடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க செய்யும்போதே நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? இடையில நுழைஞ்சு, ஐயோ இப்படி செய்யாதீங்க, ஐயோ அப்படி இல்லை, ஐயோ நீங்கள் இதை செஞ்சால் இது என்னவாகும்? நமக்குள்ள ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் திறமையாய் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இதனுடைய ரிசல்ட் என்ன என்பது தெரியும். ஆமென். சரிதானே நான் சொல்கிறது? சரிதானே? ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக நம்ம துணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அங்கேயே நின்றுட்டு இருந்தா, நல்லா நான் 2 மீட்ரு 2.5 மீட்ரு ஷர்ட்டுக்கு நான் கொடுத்தேன், அவன் எடுத்த உடனே கட் பண்ணிட்டான், துண்டா என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்களேன். முதல்ல எடுத்த உடனே கார்னரில் ஒரு கட் பண்ணி ஒரு அட்டையில் அதை பின் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு, உடனே தைக்கிறதுக்கு அவர் ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? 2 நாள் ஆகும் சார். ஏங்க ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, தச்சு கொடுங்க. அதெல்லாம் ஒத்து வராது. அவன் கட் பண்ணுறதை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? இவன் இந்த பக்கமாக கையை கட் பண்ணுறானே, உடம்புக்கு துணி பத்துமா? அதை கட் பண்ணி ஒட்டு போட்டுருவானோ? நமக்கு கண்டதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். we have to trust him. அவரை நம்பி நாம் எடுத்த முழு நீளமான அந்த 2.25 மீட்டர் ஷர்ட்டுக்கு 2.25 மீட்டர், அதுதான் சொல்கிறேன், முழு நீளமான துணியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும். போகும்பொழுது எங்கெங்கே கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணுமோ பண்ணி என்ன பண்ணுவான்? அதை ஒரு உற்பத்தி செய்து முழுமையான ஒரு ஷர்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. அதுபோல தான் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுப்பார். we should not interfere in the process. நாம் அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதிலே தலையிட்டு, ஆண்டவரே இது என்னமாய் முடியுமோ, ஆண்டவரே அது என்னமாய் முடியுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு தான் நல்ல ரிசல்ட் வேணும் இல்லையா? முடிவு நல்லா இருக்கணுமா, இல்லை ப்ராசஸ் நல்லா இருக்கணுமா? அதாவது செயல்முறை நல்லா இருக்கணுமா, இல்லை முடிவு நல்லா இருக்கணுமா? முடிவு தானே நல்லா இருக்கணும். முடிவு தானே நல்லா இருக்கணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்பொழுது, வயிற்றில் குழந்தை கரு இருக்கும்பொழுது ஸ்கேன் பண்ணும்பொழுது, அந்த ஸ்கேனில் பார்த்தா முதல்ல எடுத்தோன்னா பிளர்ராக ஒரு இமேஜ் தெரியும். யார் ஜாடன்னு தெரியலையே.
வயிற்றில் இருக்கிற குழந்தை யாரு ஜாடன்னு தெரியலையே. கவலைப்படலாமா? கவலைப்படலாமா? உற்பத்தி ஆனது தெரிவதற்கு தான், வளர்ச்சி தெரிவதற்கு மட்டும்தான் அந்த ஸ்கேன். எல்லாம் சரியா ஏற்ற வளர்ச்சி இருக்குங்க. இத்தனை மாசம் இந்த கருவுக்கு இந்த வளர்ச்சி இருக்கணும், இதெல்லாம் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க தான் ஸ்கேன். அதுல போயிட்டு என்னங்க மண்டை மட்டும் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கு உடம்பெல்லாம், அப்படிதான் இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். அது குழந்தைய பிறந்த பிறகுதான் அதனுடைய உருவம் நமக்கு தெரியும். ஆமென். அப்போ இட்ஸ் இந்த ப்ராசஸ். கர்த்தர் நமக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிறார். அவர் எப்படி செயல்படுத்துகிறாரோ அதற்கு நம்ம இடம் கொடுத்துட்டா போதும். ஆமென். ஹல்லேலூயா. அதை சார்ந்துதான் இந்த நாளில் பேச போகிறேன். சங்கீதத்தில் 91 சங்கீதம் 14 வசனத்தில், சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, விடுவிப்பேன். விடுதலை தான் நமக்கு எண்ட் ரிசல்ட். கடைசியில் நமக்கு என்ன வேணுங்க? கடைசியில் நமக்கு என்ன வேணும்? ஆண்கள்லாம் சொல்லலாம் ஈஸியா. ஏன்னா நான் ஒரு பட்டிமன்றம் சொல்லும்போது சொன்னார், சண்டை வீட்டில் ஆரம்பிச்ச உடனே கேட்பான், ஆம்பளை கேட்பானா, கடைசியா நீ என்னதான் சொல்ற? இன்னும் பேசவே தொடங்கல, அதுக்குள்ள கடைசியா நீ என்னதான் சொல்ற? எடுத்த உடனே கடைசிக்கு போயிடுவோம். நமக்கு கடைசியா என்ன வேணும்? என்ன ரிசல்ட் வேணும்? விடுதலை. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய், there is no template for God. இயேசுவானவர் இந்த வழியில தான் அற்புதம் செய்வார் என்று ஒன்று கிடையவே கிடையாது. திடீரென்று பார்த்தால் கண் குருடா இருக்கிறவனை பார்த்து நீ போ, பார்வை அடைவாயாக, அவன் கண்ணு திறந்துடும். இன்னொருத்தனுக்கு பார்த்தா என்ன பண்ணுவாரு? அவர் சேற்றை குழப்பி அவனுடைய கண்களிலே பூசி நீ போய் கழுவு, உனக்கு பார்வை உண்டாகும் சொல்லுவார். இன்னொருத்தனை அவன் வழி அருகிலே உட்கார்ந்திருப்பான், அவர் உன்னை அழைக்கிறான், அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் மேல் வஸ்திரத்துல தூக்கி அடிச்சுட்டு, பிச்சைக்காரனுக்குடைய அடையாளத்தை எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவன் ஓடி வருகிறான், நீ பார்வையடைவாயாக. எப்படி யாருக்கு செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய அனுபவமோ மற்றவருடைய அனுபவமோ கர்த்தருடைய முடிவை மாற்ற முடியாது. அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு தான். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். 29 அதிகாரம் 11 வசனத்துல எரேமியாவில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. எல்லாம் பீஸ்ஃபுல்லா முடிஞ்சா போதுங்க, எல்லாம் சமாதானமா முடிஞ்சிட்டா போதும், அப்படிதானே சொல்லுவோம். எல்லாம் நிம்மதியா முடியணும், எல்லாம் சமாதானமா முடியணும். அப்ப எதிர்பார்த்திருக்கிற முடிவு நமக்கு அவசியம் என்றால் we need to go through the process that God has appointed for us. நமக்கு என்று கர்த்தர் நியமித்த வழியில அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கடந்து செல்ல வேண்டும். இங்க வாசிக்கிறோம் 91 சங்கீதம் 14 வசனத்துல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். விடுதலை தான் என் ரிசல்ட். விடுதலை தான் நமக்கு கடைசியாக கிடைக்க வேண்டிய பதில். ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள we have our own thoughts and we have a process to go through. நாம ஒரு வழிமுறை வைத்திருப்போம், இப்படி செய்தால்தான் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நாம் நினைச்சு கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் எளிமையா நமக்கு சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தா அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்னது? அவன் 40 நாள் உபவாசித்தான், அவனுக்கு விடுதலை கொடுத்தேன். அவன் 7 நாள் இரவும் பகல் 24 மணி நேரம் ஜெபித்தான், அவனுக்கு விடுதலை கொடுத்தேன். அப்படியெல்லாம் பைபிள் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஜபங்கள் தான் நமக்கு விடுதலை கொண்டு வந்ததுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் தான் விடுதலை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டருடைய ஹாஸ்பிட்டல் உள்ள போய் உட்கார்ந்த உடனே, கிளினிக் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அங்க ஒரு வாக்கியம் இருக்கும், முதலில் கடவுளை நம்பு, பின்பு என்னை நம்பு. முதல்ல யாரை நம்பு? இறைவனை நம்பு. அவர் ஒரு
வேற்று மதத்தினர் அவர் சொல்லுவாரு, இறைவனை நம்பு, அதன் பின்பு என்னை நம்பு. நீ என்னையே நம்பிட்டு இருந்தா ஒன்னுத்துக்கும் உதவாது. நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய செயல்பாடுகள், ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம், ஏதோ ஒரு வியாதி நமக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, நீங்க போங்க சரியாயிடும். நாம் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவோம், அவங்களுக்கு சரியா இருக்கும், நமக்கு சரியாகாது. கரெக்ட் தானே? அவங்களுக்கு அது சரியாயிடுச்சு, அவங்களுக்கு அவர் கைராசி டாக்டர், நமக்கு கையாலாகாத டாக்டர் அவரு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த ஸ்பெஷலிஸ்ட், அங்கேயும் போவோம், நமக்கு ஆகாது, அவங்களுக்கு ஆயிருக்கும். என்னங்க சொல்றீங்க? உங்களை விட நான் ரொம்ப இதுல பாதிக்கப்பட்டேங்க, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுச்சு, அதனால அந்த டாக்டர் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? அந்த டாக்டர் கையில இல்லை அதெல்லாம், இல்லையா? ஒருவேளை இது வேற காம்ப்ளிகேஷனா இருக்கலாம், வேற ப்ராப்ளமா இருக்கலாம், வேற பிரச்சனையா இருக்கலாம், வேற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், வேற ஒரு விதமான வியாதியா இருக்கலாம். எல்லாவற்றையும் மனிதனை நம்பி, மனிதனுடைய அனுபவங்களை நம்பி, மற்றவருடைய ஆலோசனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியால் அவனை விடுவித்தேன். ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார்? ஏன் அவனுக்கு மட்டும் விடுதலை? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தான், அதனால் அவனை விடுவித்தேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இப்படி சொன்னார். அவருடைய சபை ஒரு பெரிய சபை, ஒரு 30,000 ஆத்துமாக்கள் இருக்கிற ஒரு திருச்சபை, வெளிநாட்டை சேர்ந்தவர். அவரிடத்தில் ஒரு வாலிபன் வந்து ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. பாஸ்டர், ப்ரே ஃபார் மீ பாஸ்டர். என்னப்பா ஜெபம் பண்ணோம்? உங்களை மாதிரி கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும், ஜெபம் பண்ணுங்க. உங்களை மாதிரி கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும், ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி 30,000 பேர் இருக்கிற சபைக்கு நான் பாஸ்டர் ஆகணும், ஜெபம் பண்ணுங்க. அந்த பாஸ்டர் அவன் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவனுடைய மனைவியின் கால் உடைவதாக, இவன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவானாக. பயங்கர ஷாக் ஆயிட்டான், தலையை ஷேக் பண்ணிட்டு கையை பாஸ்டருடைய கையை எடுத்துட்டு சொன்னான், பாஸ்டர் நான் என்ன ஜெபம் பண்ண சொன்னா நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க பாஸ்டர்? அப்போ சொன்னாரா, பா இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இதுதான், ஐ வென்ட் த்ரூ திஸ் பாத், இந்த பாதையில தான் நான் கடந்து போனேன். ஆமென். நான் சொல்றது யாரும் இல்லை, டிடி ஜேக்ஸ் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர், ரொம்ப பிரபலமானவர். உலகத்திலேயே அதிக ஆண்கள் போகிற திருச்சபை அவரது தான், மேல் கிரௌட் அதிகமா இருக்கிற சபை. அவர் சொல்றாரு, ஏன்னா அவருக்கு உணவுக்கே வழி இல்லாமல் ஊழியம் செய்கிறார், ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். திருமணமாகி ஜாலி ரைட் போவாங்க தெரியுமா, ஜஸ்ட் மேரிட்னு சொல்லி பின்னாடி ஒரு ஹார்டின்லாம் போட்டு கார்ல கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷனுக்கு போவாங்கல்ல, ரிசப்ஷனுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒய்ஃபுடைய கால் உடைஞ்சிருச்சு, ரிசப்ஷனே இல்லை. அவர் சொல்றாரு, நான் இந்த பாதையிலாம் கடந்து வந்தேன், அதுக்கு பின்புதான் the Lord has given me a height, இந்த உயர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நீயும் அந்த ப்ராசஸ்ல போனதானப்பா உனக்கும் இப்படிப்பட்ட வளர்ச்சி கிடைக்கும். அப்போ ஒரு ஜபத்துல நியாயம் இருக்கா இல்லையா? இப்ப நமக்கு அதை ஏத்துக்க முடியுமா? என்ன பாஸ்டர், நல்லதா உங்க வாயில வரவே வராதா? பாஸ்டருக்கு ஏதோ பொறாம, அப்படிதான் நமக்கு தோணும். நம்ம மனுஷன் தானே. இல்லை, ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா நீங்க எல்லாம் தேவதூதர்கள் நினைக்கிறேன். நான் மனுஷன், எனக்கு தோணும். சாதாரண மனுஷனுக்கு அப்படிதான் தோணும். அப்ப இன்னொருத்தருடைய அனுபவம் என்னுடைய அனுபவமாய் மாற முடியாது. இன்னொருத்தரை கர்த்தர் நடத்துகிற விதத்துல கர்த்தர் என்னை நடத்த முடியாது. ஹல்லேலூயா. சிலர் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க, நமக்கு ஒரு நெருக்கடி வர நேரத்துல, சிஸ்டர் கவலையே படாதீங்க, 3 நாள் ஃபாஸ்டிங் எடுங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அப்படியா? என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு வீட்டுக்கு என்னை கொண்டு போனாங்க. அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டார். ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம், ஆசிட் எடுத்து குடிச்சிட்டார். வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, தொண்டை வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு, வாயெல்லாம் அப்படியே புண்ணாய் உட்காந்துருக்காரு.
ஒரு மூத்த போதகர் எங்க கூட வந்தார். ஒரு விசுவாசி கூட்டு போனாங்க. எங்க ஏரியாவில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாங்க ப்ரேயர் பண்ணலாம். ஒரு மூத்த போதகரும் அந்த நேரத்தில் வந்தார். ஐயா நீங்களும் வாங்க ஐயா. கூட்டு போன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபித்தா மதி. அவர் கேரளா, எல்லாம் சரியாகும். யோ அவனே ஆசிட் குடிச்சு அரை தொண்டை வெந்து போயிருக்கிறான். இவர் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் சபைக்கு வந்துருங்க, ஃபாஸ்டிங் இருக்கும். நான் இளம் ஊழியத்துக்கு 1 வருஷம் ஆகுது. ஒருவேளை இருக்குமோ, நானும் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு உட்காந்து ஜோம் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த ஆளை காணவே காணோம், வரவே இல்லை. யாரு? பாதிக்கப்பட்டவர். அவருக்கு எதுக்கு ஃபாஸ்டிங் எனக்கு தெரியல. நான் கூட்டு போன விசுவாசிக்கிட்ட சொன்னேன், இவர் சொல்றது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இருந்தாலும் மூத்தவர் சொல்றாரு, கேட்போம். அவன் வரவே இல்லை. வீட்டுக்கு ஆள் அனுப்பி பார்த்தா வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். யாருக்கு எதை செய்யணும்? இந்த பாஸ்டருடைய அனுபவம் என்ன? 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாதான் எதுவுமே நடக்கும் என்கிற அனுபவம். கர்த்தர் ஒருபொழுதும் விடுதலைக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலாவும் சொல்லல. ஒரே ஃபார்முலா தான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியான அவனை விடுவித்தேன். எதற்காக விடுவித்தேன்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். சிலரெல்லாம் நாள் கணக்கில் ஜெபித்து கொண்டிருப்போம், மாத கணக்கில் ஜெபிப்போம், அதிகமாக உபவாசிப்போம், ஒன்றும் அசையாது. ஆனால் ஒருத்தர் திடீர்னு வருவார், ஜோம் பண்ணுவார், உடனே அற்புதம் நடக்கும். பொறாமையாக இருக்கும். சாட்சிகளை கேட்கும் பொழுது அவங்க சாட்சி எழுதி கொடுப்பாங்க. போன வாரம் நான் முதல் முறையாக ஆலயத்திற்கு வந்தேன், எனக்காக ஆலயத்தில் ஜெபித்தார்கள், எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்வார். நமக்கு ஏன் கர்த்தர் செய்யலன்னு தோன்றதை விட இவனுக்கு மட்டும் எப்படி செய்கிறாருன்னு தான் தோணும். இவன் என்ன ஏமாத்துறான் கர்த்தரை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. ஆமென். அவன் வாஞ்சையா வந்தான், கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. வாஞ்சைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம கடமையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், விடுதலை இல்லை. வாஞ்சையாய் ஜெபிக்கிறவனுக்கு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. வழக்கத்தின்படி செய்வதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறதே இல்லை, வாஞ்சையோடு செய்கிறதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோமே, அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்பதுதான் செய்தியினுடைய தலைப்பே. உயர்ந்த அடைக்கலம், ஹை செக்யூரிட்டி, ஒரு உன்னதமான ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை எப்படி கர்த்தர் உறுதி செய்கிறார் பாருங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கையளித்திருக்கிற இந்த வேத புத்தகம், இது கடினமானது இல்லவே இல்லை. இது கடினமானது அல்ல, எளிமையானது. ஆமென். எல்லாம் கையில் எடுத்து சொல்லாமா? த பைபிள் ஐ கேரி. நான் சுமக்கிற இந்த வேதம், சொல்லுங்க, நான் சுமக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் நான் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு எளிமையானது. பரிசுத்த ஆவியானவரே இதை புரிய வைக்கிறவர். அல்லேலூயா. With the help of the Holy Spirit, you can understand each and every word it's written in this book. In the Bible, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் உதவினாலே எளிமையாய் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். All we need is the Holy Spirit. எல்லாம் நமக்கு தேவை ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் இருந்தா போதும், எல்லாம் எளிமையா புரியும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் புரியலையே பாஸ்டர் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நைட்டு ஒரு 12:15 மணி இருக்கும், பெங்களூர்லேருந்து எங்கள் சர்ச்சு புள்ள ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த வசனத்துக்கு என்ன அங்கிள் அர்த்தம்? இந்த வசனம் எனக்கு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அங்கிள்? டைம் பார்த்தா மணி 12:15. தூக்கத்திலேருந்து எழும்பி நான் கேட்டேன், உனக்கு என்ன தூக்கம் வரலையா, பயத்தில் இருக்கியான்னு கேட்டேன். ஆமாம் அங்கிள், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க?
நீ பைபிள் படிக்கிற ஆள் கிடையாது. நடுராத்திரியில் நீ நடுராத்திரியில் பைபிள் படிக்கிற ஆள் கிடையாது. பயத்தில் பைபிளை படிக்குது, புரியல. வாஞ்சியோடு படித்தா பரிசுத்த ஆவியானவர் புரிய வைப்பார். ஆமென். உனக்கு விளக்கம் வேண்டாம், ஜெபம் பண்ணுறேன், நான் சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. உனக்கு ஜெபம் பண்ணுற மரியாதையை ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கி, உனக்கு புரியலைன்னா காலையில் ஃபோன் பண்ணு. காலையில் வரைக்கும் புரியலைன்னா காலையில் ஃபோன் பண்ணு. வருஷம் 10 ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அப்போ புரியாத பிரச்சனை இல்லை, பயத்தில் பிரச்சனை. நம்ம இந்த வேதாகமத்தை கடமைக்காக வாசிக்கிறோம், கட்டாயத்திற்காக வாசிக்கிறோம், பயத்திற்காக வாசிக்கிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து தலானி பக்கத்தில் வச்சு தூங்குவாங்க. தலானி பக்கத்தில் எதுக்கு வச்சு தூங்குறீங்க? இதை பார்த்தா பிசாசு பயப்படுவானா? சரி, உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல, இருக்கட்டும். ஆனா இது உள்ள இருக்கிறது நமக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தையை உள்ள சுமந்துட்டு இருந்தா அவன் நம்ம கிட்டே நெருங்க மாட்டான். அவன் இது நம்ம தலைமை பக்கத்தில் இருக்குதோ இல்லையோ பிரச்சனையே இல்லை. இது நம்ம உள்ளத்தில் இருந்தால் போதும், அவனால் நம்ம தொடவே முடியாது, அணுகவே முடியாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. விடுதலைக்கு ஒரே ஒரு சூத்திரம், there is only one formula, ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கிறது, அவரிடத்தில் வாஞ்சையா இருப்பது. ஆமென். we need to earn for God. தேவனுக்காக ஒரு ஏக்கத்தோடு, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியா இருக்குன்னு தெரியாது. கரங்கள்லாம் நான் தூக்க சொல்லலை. மற்றவங்களை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது இல்ல, கை தூக்கல நமக்கு அவமானம். சண்டே பாஸ்டர் கேட்பாரு, செல் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, என்னாச்சு சிஸ்டர் நீங்கள் வரல, பிரதர் நீங்கள் வரல, என்னாச்சு காணலையே. யாராவது நோட் பண்ணி நம்மளை விசாரிச்சிருவாங்க, போய் வச்சிருவோம், அட்டண்டன்ஸை போட்டுருவோம். ஆனால் எத்தனை பேர் வாஞ்சியா வருவோம், கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் என்னோடு இடைப்படணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், எனக்கு கர்த்தர் இந்த நாளில் என்னோடு இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு எத்தனை பேர் வரோம்? அப்படி வருகிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம்னாவே பாதுகாப்பு, அடைக்கலம்னாவே பாதுகாப்பு. உயர்ந்த அடைக்கலம் என்ன சொல்லலாம்? டைட் செக்யூரிட்டின்னு சொல்லலாமா? மிகுந்த ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை அறிந்திருந்தாயானால், நீ அறிந்திருக்கும் பொழுது உன்னை உயர்வான பாதுகாப்பில் வைப்பேன். எவனும் உன்னை தொட முடியாது. No one can touch you. No problem can touch you. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லுங்க. இல்லை, எந்த பிரச்சனையும் நம்ம அருகில் வந்தாலும் நம்மை தொட்டு சாய்க்க முடியாது என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. துன்பம் வராதுன்னு சொல்லவே இல்லை. இயேசுவானவர் பூமியிலிருந்து நாட்களில் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் எப்பொழுதுமே தவறா சொல்லவே மாட்டாரு. நீ இயேசுவிடத்தில் வா, உனக்கு உபத்திரவமே இருக்காது, உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒரு ரோசஸ் பெட் ஆஃப் ரோசஸ், எல்லாம் அப்படியே ரோஜாப்பு போட்ட படுக்கை விரித்து உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லவே இல்லை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது. ஆமென். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது. நாம் எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், எல்லாம் வார்த்தையோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். எத்தனை பேர் உள்ளத்தில் உணர்கிறோம், அவர் என் வாழ்க்கையில் நல்லவராயிருந்தார், அவர் என் வாழ்க்கையில் வல்லவராயிருந்தார், அவர் எனக்கு போதுமானவராயிருந்தார், அவர் என்னை நடத்தினார், அவர் எனக்கு உதவினார், அவர் என்னை விடுவிச்சார். இதெல்லாம் எத்தனை பேர் உணர்ந்து பாடுகிறோம்? பாடலாம் நல்ல பாடுறோம்ல.
கிரகிக்க முடியா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா உண்மையா சொன்னா இப்பெல்லாம் பழங்காலத்து வார்த்தையெல்லாம் திரும்ப இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. கிரகிக்க முடியான்னா என்ன அர்த்தம்? ஜீரணமே பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர் அவர். பாடுறோம், ஆனா அது விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் நாம் பேசுகிற, வாசிக்கிற, பாடுகிற எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு செய்யுங்களேன். அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை, மறுரூபத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கேட்டேன், எத்தனை பேருக்கு ரெகுலரான டெய்லர் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். எத்தனை வீடுகளில் நமக்குன்னு நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாரு. எங்க போனாலும் நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனாதான் சரியாகும் இல்ல? அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கியே ஆகணும். இருங்க, ஐ வில் கன்சல்ட் வித் மை ஃபேமிலி டாக்டர். அவரை எதுலையும் சேர்க்க மாட்டோம். நம்ம ஃபேமிலியில் எதுக்குமே அவரை கூப்பிட்டதே கிடையாது. நான் அவருக்கு பேர் என்னது? ஃபேமிலி டாக்டர். நம்புறோம், ஏன்னா நம்ம பற்றி அவருக்கு தெரியும், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும், நமக்கு எது அலர்ஜி. நாங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம். போன உடனே அவங்களுக்கு இதுதான் என் ஒய்ஃபுக்கு இதுதான் இந்த காம்ப்ளிகேஷனா, ஓகே உங்களுக்கு இந்த மாத்திரை அலர்ஜி இருக்குல்ல, உங்களுக்கு இது எடுத்தா செட் ஆகாதுல்ல. இவங்க ஹிஸ்டரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நம்மை அறிந்து இருக்கிறார்கள். அதை நாம் நம்புகிறோம். ஆனா நம்மை உண்டாக்கினவரை நம்புவதற்கு கொஞ்சம் அப்பப்போ சங்கடம் ஆயிடுது. முழுமையாய் நம்புவது இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். அவரை அறிந்திருக்கிற, அவரை நம்புகிற அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன ஆகல? வெட்கப்படல. எத்தனை பேருக்கு சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கு? சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் எல்லா கிறிஸ்டின் வீட்லையும் சங்கீதத்தின் நீதிமொழிகளும் வாசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ரீட் இல்லையா? காலையில் ஒரு சங்கீதம். எங்க வீட்டில் காலையில் ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள் வாசி குடும்ப ஜெபம் செஞ்சுட்டு தான் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில கிளம்புவோம். எனக்கு வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு, நம்புங்க, 52 வயசு ஆயிடுச்சு. என் மகன் வேலை செய்கிறார். அப்போ அந்த டைம் நாங்கள் ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணுவோம், காலையில் இத்தனை மணியான ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழியை வாசிக்கிறோம். நைட்டில் ஓல் பைபிளில் லைனாக ஒவ்வொரு அதிகாரமாக வாசிச்சுட்டு வருவோம். குடும்பமாக ஒரு 2 முறை நாங்கள் பைபிள் முழுவதும் வாசித்து முடிச்சிருக்கோம். இப்படி வெறும் ஃபேமிலி ப்ரேயர்லேயும் வாசித்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு என்ன இம்பேக்டை உண்டாக்கியிருக்கு? பைபிள் நாங்கள் சேர்ந்து வாசித்து முடிச்சிட்டோம். சங்கீதம் 150 சங்கீதம் 5 மாதத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகிடும். நீதிமொழிகள் மாதத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகும். எல்லாம் வாட் இஸ் த இம்பேக்ட்? அதில் என்ன தாக்கம் உண்டாயிடுச்சு, என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது? இந்த சங்கீதங்கள்லாம் நம்ம வாசிக்கும்போது நமக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசத்தை வளர்த்திருக்கிறது. 34ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 34ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பத்தியா? அது எத்தனை பேர் நீங்க வாசித்து இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? பைபிளை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். 34ஆம் சங்கீதத்துல மேல, சங்கீதத்துல மேல் பகுதியில் இருக்கும், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் இல்லையா? எந்த சூழ்நிலையில் அவர் துதிச்சிருக்காரு? எதிரி நாட்டு ராஜாவிடத்தில் பிடிக்கப்பட்டு அங்க போய் நிறுத்துறாங்க. இவர் யார் தெரியுமா? தாவீது. இவர் மூலமா தான் பெலிஸ்தனாகிய கோலியாத் கொல்லப்பட்டான். இவன் யார் தெரியுமா? அந்த சவுல் ராஜாவினுடைய தளபதி. இவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலுடைய இராணுவத்தினுடைய தளபதி. இப்படி எல்லாம் கொண்டு போய் அவனை நிறுத்தி ஒரு கைதியாக நிறுத்தும் பொழுது அந்த பயம் அவனுக்குள்ளாய், அந்த பயத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒரு வேலை செய்தான். என்ன செய்தான்?
அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அந்த நேரத்தில் அவர் ஒரு ஆக்ட் கொடுக்குறாரு. என்ன ஆக்ட்? இந்த வலிப்பு வந்த மாதிரி நுரையெல்லாம் தள்ளி அப்படி இழுத்து ஒரு அந்த இடத்துல வேஷம் மாறின உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் வருது. கோவம் வந்து சொல்றாரு, ஏண்டா நம்ம ஊர்ல பைத்தியக்காரன் இல்லைன்னா இவனை கொண்டு வர, என் முன்னாடி இவனை வைக்காத, வெளியே துரத்து. அப்படி துரத்தும் பொழுது வெளியில வரும்பொழுது நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், இப்படி டான்ஸ் ஆடினு வந்திருப்பான். அங்கிருந்து ஓய் அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தோன்னே அப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் அவன் என்ன சொல்லியிருப்பான், அந்த நேரத்துக்கு வேஷம் மாறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்தீனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பான். அந்த நேரத்தை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பான். எனக்கு பிடிச்சது அதுதான். அவனால் துரத்தி விடப்படுகையில் சூழ்நிலை நெருக்கடியா இருக்கும்போது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நான் எவ்வளோ திறமையா அங்கிருந்து ஒரு ஆக்டை போட்டு தப்பிச்சேன் தெரியுமா அப்படின்னு நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். ஆனா அவன் கர்த்தரை பற்றி பேசுறான். எங்கிருந்து வருகிறது அதெல்லாம்? அவரோடு இருக்கிற அட்டாச்மெண்ட், கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம். அவரை அறிந்திருந்தபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான். 91ஆம் சங்கீதம் சமீபத்தில் அதிகமாய் பிரபலமானது எப்ப தெரியுமா? ஒரு 2 years பேக்ல 20ஆம் வருஷம் 21ஆம் வருஷம் 91ஆம் சங்கீதத்துக்கு டிமாண்ட் அதிகம். கர்த்தருக்கே புரியல, என்னடா இது திரும்ப திரும்ப 91 சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கர்த்தரை வியப்பாய் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகம் முழுவதும் கொரோனா பரவிடுச்சு. எவன் பார்த்தாலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆன்லைன்ல பிரேயர்ல பார்த்தா 91ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து 91ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். வாஸ்து 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 நமக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. என் வயதை ஒத்தவர்களுக்கு 91ஆம் சங்கீதம்லாம் மனப்பாட சங்கீதம். எங்க சண்டே கிளாஸ்ல அது மனப்பாட சங்கீதம். நான் ஒரு கொடூரமான வீட்டில் வளர்ந்தேன். அதை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னா என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமையான சங்கீதங்கள் 1-2 சங்கீதம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் சாப்பாடே போடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இல்லைன்னா அன்லஸ் யூ மெமரைஸ் அண்ட் ரிசைட், அதை நம்ம சொல்லி முடிச்சாதான். இன்னைக்கு சொல்லி பாருங்க, நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீங்க இதை படிச்சு முடிச்சு ஒப்பிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. கொடுமையான அம்மாவா இருக்கிறிய, உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரி இருக்க மாட்டாங்கப்பா. ஒரு கொடுமைக்கார தகப்பன், ஒரு கொடுமைக்கார தாய். நாங்கெல்லாம் அன்னைக்கு அப்படி பழகினதுனால்தான் இன்றைக்கு உறுதியாய் நிற்க முடியுது. ஆமென் ஆமென். இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள் பெற்றோர்கள் எல்லாத்தையும் எப்படி தெரியுமா எளிமையை கையாளுறாங்க. உங்களால் முடியல, ஏன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல, ஏன் தெரியுமா? அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்பொழுது அவர் விடுவித்து அவரை அறிந்திருந்தபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இன்றைக்கு இருக்கிற கொஞ்சம் முதிர்ந்த வயதுள்ள பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். விடுதலைக்கு வேற எதுவுமே கிடையாது. வாஞ்சை இருந்தா போதும். கர்த்தர் மேல வாஞ்சை, அவர் என்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதே டாக்டர் இன்னொரு வாசகம் எழுதியிருப்பார். கடவுளை நம்பி, இறைவனை நம்பி என்னிடத்தில் நீங்கள் மருத்துவத்திற்கு வந்ததினாலே முதல் நபருக்கு சிகிச்சை இலவசம். இது ரெண்டுமே ஒரே டாக்டர் தான். டாக்டர் ஜவஹர் அவர் பேர். என்னைக்கும் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த கிளினிக் இருக்கு. கடவுளை நம்பி என்னிடத்தில் நீங்கள் சிகிச்சைக்கு வந்ததினால முதலாவது வருகிற நபருக்கு இலவசம் அப்படின்னு அவர் எழுதி போட்டிருப்பார். Trust not anyone. யார் மீதும் உங்களுடைய நம்பிக்கை தங்கி இருக்க வேண்டாம், மாறாக கர்த்தர் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். Proverbs chapter 29 verse 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்.
யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரு? அவரை அறிந்திருக்கிறவன், அவரை நம்புகிறவன். ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அறிந்திருக்கிறவர்கள் எல்லாரும் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை உண்டாக்கும்? கண்ணியை வருவிக்கும். ஆமென். கண்ணியை ஏதோ ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவனோ. You trust your family doctor, you trust your tailor, you trust your close friend. நம்முடைய நெருங்கிய நண்பர்களை நம்புகிறோம், நம்முடைய குடும்ப நல மருத்துவரை நம்புகிறோம், ஒரு டெய்லரை நம்புகிறோம், யாரையும் நம்புறோம். அதை போலதான் இதுவும். ஆனா அதை விட மேலாக என்ன ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோமே, 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். 28:3 இல்லையா? சாரி, 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, நீங்க அவங்கள பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோமே அவங்களாம் நமக்கு பூரண சமாதானத்தோடு நம்ம சொல்ற ரகசியத்தை காத்துக்கொள்வாங்களா? உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு திறந்து அவங்க கிட்ட பேசிடுவோம். 2 நாள் கழிச்சு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, உனக்கு இந்த பிரச்சனையாமே, நான் யார்கிட்டயும் சொல்லையே, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தானே சொன்னேன். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு அதோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்லுச்சு. அதுதான் பிரச்சனை. பெஸ்ட் ஃப்ரெண்டு டு அனதர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நமக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரே நல்ல ஒஸ்ட் ஃப்ரெண்டா தெரியும். எந்த மனுஷன் நம்பி பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. You can trust God with any secrecy in your life. உங்க வாழ்க்கையில எந்த ரகசியத்திற்காகவும் கர்த்தரை நம்பலாம். அவர் எங்கேயுமே போட்டு கொடுக்க மாட்டார். எங்கேயுமே உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறுத்தவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். மனிதரை நம்பி நம்முடைய அந்தரங்கங்களை அல்லது நம்முடைய நெருக்கடிகளை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னா நமக்கு மனசு ஃப்ரீ ஆகுமே சொல்லி அந்த ஒரு நபரை நம்பி சொல்லுவோம். அவர்கள் ஒரு நாளிலே நமக்கு விரோதமாய் திரும்பும் பொழுது அதையே சொல்லி குத்தி காண்பிக்கிறார்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் மனுஷன். தட் இஸ் த லிமிட் ஆஃப் த மேன். ஒரு அந்த மனுஷனுடைய அளவு அதுதான், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க நாம் வாசிக்கிறோமே, கர்த்தரை என்ன வாசம்? கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் எதில் எல்லாம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்க. காலையில முதல் ஆராதனையில 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 பகுதிகள் தான் நான் சொன்னேன். இப்போ இன்னும் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சேர்த்து சொல்ல போகிறேன். முதலாவதாக கர்த்தர் எதிலே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of 2 Samuel chapter 22 verse 3. 2 சாமுவேல் 22:3 வாசிக்கலாம். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். வல்லடினா என்ன தெரியுமா? வல்லடினா என்ன தெரியுமா? பாருங்க, பைபிள் புரியல நமக்குல்ல, ஆவியானவர் புரிய வைப்பார். ரொம்ப சிம்பிள். வல்லடினா ஒன்றும் இல்லை, வயலன்ஸ். வயலன்ஸுக்கு பேர் என்னது? ஆமாம், வீட்டில் 2 பேர் அக்கா தங்கச்சி முடிய பிடிச்சிட்டானா வயலன்ஸ் வேண்டாம் அப்படி தானே பேசுறீங்க. வல்லடினா கொடூரம்,
கொடுமை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆமென். அப்படின்னா அது கொடுமையின் நேரத்தில், கொடுமையை நாம் சந்திக்கும் பொழுது, கொடூரமான சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளும் பொழுது, கொடூரமான மனிதர்கள் முன்பாக நமக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை, உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. In violence, he is my high safety, high security. கொடூரமான நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்க, வல்லடிக்கு தப்பு வைக்கிறவர். அதை தான் இவர் எவ்வளோ நம்பிக்கையா சொல்றார் பாருங்க. தேவன், நான் சொல்றது ரிப்பீட் பண்ணுங்க, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம். கொஞ்சம் சொல்லுவீங்களா? நான் நம்பி இருக்கிற துருகம். நம்மளே சொல்லிக்கணும். நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகருமானவர். அல்லேலூயா. என் இரட்சகர், என் புகலிடம், என் உயர்ந்த அடைக்கலம், என்னுடையவர். ஏன்னா நாம் அவரை அறிந்திருக்கிறபடியால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் தான் வைக்கிறார். எனக்குரியவர், எனக்குரியவர். நான் மற்றவருடைய அனுபவத்தை சார்ந்த வாழ்க்கை வாழப் போவதில்லை, கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை வாழப் போகிறேன். அல்லேலூயா. எனக்காக எங்க மம்மி ஜோம் பண்றாங்க, எங்க டேடி ஜோம் பண்றாங்க, எங்க பிள்ளைங்க ஜோம் பண்றாங்க. பாஸ்டர், நோ 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 நோ, அவங்கெல்லாம் ஜோம் பண்ணட்டும், நாம நமக்காக ஜெபிக்க வேண்டும். நான் எப்பவுமே மற்றவங்களுக்காக தான் ஜோம் பண்ணுவேன், எனக்காகலாம் நான் ஜோம் பண்றது இல்லை. தப்பு இல்லை, நமக்காக கொஞ்சம் சேர்த்து ஜோம் பண்ணணுமா இல்லையா? அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்காக நான் ஜெபிப்பதே இல்லை. உங்களுக்காக, தேவைக்காக ஜெபிக்காம இருங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் நெருங்கி இருக்க வேண்டும், ஜோம் பண்ணி தான் ஆகணும். ஆமென். உம்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபிச்சு தான் ஆகணும். எப்படியெல்லாம் நம்மை வஞ்சித்து நம்மை வெளியில இழுத்து செல்வது என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். ஒரு வல்லடி அல்லது ஒரு கொடூரம் வரும்பொழுது பிசாசு நம்மை தூண்டி விடுவான். தூண்டி விட்டு என்ன சொல்லுவான்? எங்க போனார் உன் ஆண்டவர்? எங்க போனாரு? உனக்கு விடுதலை கொடுக்காம உன் கர்த்தர் எங்கே போனார்? உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்கள் அநேகர். ஆனா என் தேவன் எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எல்லாம் தலைகீழாக இருந்தாலும் வல்லடிக்கு தப்பு வைத்து என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவன். அல்லேலூயா. வல்லடிக்கு எல்லா கொடூரத்திற்கும் தப்பு வைத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவன். என் மனசு யாருக்கு புரியும்? இன்றைக்கு அநேகருடைய கலக்கம், நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. புருஷன் மனைவிக்குள்ளாகவே சில நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது. நான் சொல்றது ஏதாவது புரியுதா உனக்கு? கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது பாஸ்டர். புரியாம நடந்துக்கிறார் இவரு, புரியாம நடந்துக்கிறார் பாஸ்டர். உண்மையா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கஷ்டம்தான். ஏன்னா ரெண்டு பேருமே வெவ்வேறு விதத்தில் வளர்ந்து இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு இண்டிவிஜுவல்ஸ். உங்களுக்கு வெறுப்புகள் உண்டு. முடிந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோம், மீதியை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆமென். நான் எவ்வளோ புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன், ஆனால் இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர். ஒரு நாளைக்கு ஒரு விதமா இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு. ஆமா, அது எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியாது, நல்லதோ கெட்டதோ. பச்சோந்தி விட அதிகமாக கலர் மாறுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கொடூரத்தின் நேரத்தில் யார் எனக்கு பக்கபலமா இருப்பார்? தவிக்க வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வல்லடிக்கு தப்பு வைத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். வல்லடியின் நேரத்தில் உயர்ந்த அடைக்கலம். இன் வயலன்ஸ், ஆமென். வல்லடியின் நேரத்தில், வல்லடியின் மத்தியில வெளியில சொல்ல முடியாத எத்தனை போராட்டங்கள் நமக்குள்ளாய் மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வயசு தெரியுங்களா? எத்தனை வயசுல ஹார்ட் அட்டாக் வருது? எத்தனை வயசு? இப்பெல்லாம் வயசே கிடையாது. முந்திலாம் 60 தாண்டினா தான் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த லெஃப்ட் ஹேண்டு வலிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
இந்த இடது கை என்ன பண்ணக்கூடாது, ஐயோ வலி எடுக்கக்கூடாதுங்க, ஹார்ட் அட்டாக் வந்து பேரலைஸ் ஆகிடும். அதனால இந்த பக்கம் வலி வர வைக்கிறது நம்மக்கிட்ட இருக்குது, அது வருது. அப்படி மட்டும்தான் பயந்தோம். இப்போ அப்படி இல்லை. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஹார்ட் அட்டாக்ல முடிஞ்சு போச்சு. சிசிடிவி கேமரால அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப ஹெல்த்தியாக பார்ப்பாருங்க. எல்லாவற்றையும் டயட்டு தான் கீப் பண்ணுவார். எந்த நேரத்தில் எந்த கொடூரம் வருகிறது தெரியாது. எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என் உயர்ந்த அடைக்கலாம், நீரே என் உயர்ந்த அடைக்கலாம். வல்லடி நேரத்தில் நீரே என் உயர்ந்த அடைக்கலாம். ஹல்லேலூயா. 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். எனக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலை அல்லது எனக்கு விரோதமாய் வருகிற மனிதனுடைய வலிமையை நான் பார்க்கும் பொழுது நான் உமக்கு காத்திருப்பேன். என்னால் அவனை சமாளிக்க முடியாது, என்னால் அவனை சந்திக்க முடியாது, என்னால் அவனை மேற்கொள்ள முடியாது. பட் ஐ வெயிட் ஃபார் your timing, Lord. உம்முடைய நேரத்திற்காக நான் காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நம்முடைய ஜெபம், நான் சொன்னல, நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆராதனை, இதெல்லாம் கர்த்தரை அப்பீஸ் பண்றது கிடையாது. கர்த்தரை புரியப்படுத்துவதற்காக மட்டும் அப்படி நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. Not only to appease God, it appeases God. அது கர்த்தருக்கு பிரியம் தான். கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, இதெல்லாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை நம்பி நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நம்ம எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமோ அந்த பிரச்சனையை பார்த்து சொல்றோம், உன்னை கையாளுவதற்கு என் தேவன் உன்னை விட பெரியவர் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மனதை குளிர்விக்க நம்ம ஆராதிக்கல, மாறாக நாம் ஆராதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில நீர் உயர்ந்திருக்கிற என்று சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையும் நமக்கு கீழாக தேவனுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் வந்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். அவர் நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன் சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர் அவர்தான் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் நல்ல, அவர்தான் எல்லாம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். அதனாலதான் அவரு சங்கீதக்காரர் அந்த வார்த்தையை சொன்னார், எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், துரத்தி விட்டாலும் ஸ்தோத்தரிப்பேன், என்னை ராஜாவாக்கினாலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆடுகளுக்கு பின்பாக அலைய விட்டாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஐ வில் நெவர் சேஞ்ச் மை மைண்ட். என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அதில் ரொம்ப உறுதியா இருந்தார் தாவீது. இங்கே நான் வாசித்தோம் இல்லையா, வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆமென். அதாவது வயலன்ஸ் டைம்ல கர்த்தர் என்ன பண்ணுவாரா, வல்லடியின் நேரத்தில், கொடூரத்தின் நேரத்தில் உயர்ந்த அடைக்கலாம். இரண்டாவதாக சங்கீதம் 59:16 வாசிக்கிறோம். 59:16, நானோ உம்முடைய வல்லமையை பாடி, நானோ உம்முடைய வல்லமையை பாடி, காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா. நானோ உம்முடைய வல்லமை பாடி. யாருடைய வல்லமை பாடி சொல்லுங்க? யாருடைய வல்லமை பாடி? கர்த்தருடைய வல்லமை பாடி. நமக்கு உதவி செய்தவருடைய பராக்கிரமங்களையும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர்களை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தேங்க்யூ பிரதர், கர்த்தர் தான் உங்களை அனுப்புனார், கர்த்தர் தான் உங்களை, சொல்லுங்களேன் உங்களை. எங்கள் அப்பா 2018 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் ஒரு டாக்டர் கிட்ட போவார். அந்த டாக்டர் ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்களாம் இப்படிதான் சொன்னார், நீங்களாம் என்னத்தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், இது வேற டாக்டர், என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களே. ரொம்ப அறிமுகமான ஒரு டாக்டர் தான், சொந்தக்காரரும் கூட. என்னது, அவர் ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே கிடையாது. சொல்லுவார், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ என்ன பண்ற? எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம், ஸ்தோத்திரையா அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானவர். என்னையா உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தாம நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மகிமைப்படுத்துறோம்.
எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட அதை விலைக்கு சொல்லிட்டு இருப்பார். நீங்க என்ன கர்த்தருக்கு தோத்திரம் தான் சொல்ற, கர்த்தர் தான் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. அப்பா சிரிச்சிட்டு வந்துட்டார். கடைசியில் அந்த டாக்டர் கேன்சர்ல 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் தான் கர்த்தரை நம்பல, அவர் மெடிசனை தான் நம்பினார். அந்த மெடிசன் அவர் காப்பாற்றி இருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? அவர் ஒரு பெரிய டாக்டர், ப்ரொஃபஸராக இருந்தார். ரிட்டையர்டான பிறகும் மெடிக்கல் காலேஜஸ்ல ப்ரொஃபஸராக இருந்தார். ஆனால் அவருடைய மருத்துவமே அவருக்கு கை கொடுக்கல. அவர் தான் கர்த்தரை நம்புறது இல்லையே. அவர் தான் மெடிசன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தானே. அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கலாம்ல. இல்லை இல்லை இல்லை, நானும் உம்முடைய வல்லமையை பாடி, எனக்கு உதவி செய்யனுடைய வல்லமையை பாடி அல்ல, கர்த்தர் தான் உங்களை அனுப்புனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் உங்களை அனுப்புனாரு. எத்தனை பேருக்கு எஃப்எம் ரேடியோ தெரியும்? எஃப்எம் ரேடியோவில் பாட்டெல்லாம் போடுவாங்க, தெரியுமா? தெரியுங்களா? அந்த எஃப்எம் ரேடியோவில் வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அம்மா இடத்துல பேசுகிறாங்க. சிலர்லாம் கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, ஃபோன்லலாம் பேசுவாங்க, லைவில் பேசுவாங்கல்ல. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், நீங்கள் எடுத்தோன்னே பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசும்பொழுது தேடி அந்த பாட்டை போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோவில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், என் வீட்டில் சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இதில் எஃப்எம் ரேடியோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதை ஒரு நாத்திகன் கேட்டான். நாத்திகன் கேட்டுட்டு அவன் என்ன சொன்னான், ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் திஸ் லேடி. நான் என்ன பண்ண போகிறேன், வேணுக்குன்னு ஹெல்ப் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா, வேண்டிய எல்லா ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு, 1 மாதத்துக்குரிய எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்லாம் கேட்டுட்டு இவன் நேராக போய் கதவை தட்டினானா. கதவை தட்டி அவன் சொன்னானா, 1 மாதத்துக்குரிய ப்ரொவிஷன் நீங்கள் ரேடியோவில் பேசுனதை கேட்டுட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் எந்த கர்த்தரையும் நம்பலை, எனக்கு மனிதாபிமானத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், கர்த்தரை நம்புறன்றதெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா கேஷுவலாக சொல்லிச்சான், கர்த்தர் நினச்சா பிசாசு கூட பயன்படுத்துவாருன்னு சொல்லிச்சான். கர்த்தர் நினச்சா, புரியுதா? யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை. அவன் என்ன சொல்ல வந்தான், நானே கர்த்தரை நம்புறவில்லை, நான் பிசாசு, எனக்கு கடவுளே கிடையாது, நான் தான் உனக்கு உதவி செய்தேன். அந்த தேங்க்யூ பிரதர், பிசாசை கூட கர்த்தர் பயன்படுத்துவார் சொல்லிச்சான். ஆமென். எதை வேணாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். எதை வேணாலும். காகம் என்ன செய்யும், பறிச்சிட்டு போவோம். என்னைக்காவது காகம் உங்களுக்கு ஒரு இறைச்சி துண்டு கொடுத்துருக்கா? இல்லை கொண்டு வந்தால் தான் சாப்பிடுவோமா? அது கொண்டு வரதெல்லாம் பாருங்க, நாற்றம் பிடிச்சதும் கொண்டு வரும். ஆனால் அந்த காகத்தை ஆண்டவர் திருப்தியை போஷிச்சு அதுக்கு எங்கே பார்சல் கிடைக்கும் சொல்லி அங்கே போய் பிக்கப் பண்ணி, இன்னைக்கெல்லாம் ஸ்விக்கி இருக்கிற மாதிரி டெலிவரி பண்ணியிருக்குது பாருங்க. எப்பவுமே பறித்து பழகப்பட்ட காக்கம் எப்பொழுதுமே நம்ம கிட்ட அப்படி 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 வரும். அப்படி ஒரு ஃப்ளைட் தான், அப்படி பறந்து கையில் இருக்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த காகம் எலியாவுக்கு கொண்டு வந்து வேலைக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அப்பம், இறைச்சி, அப்பம், ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துச்சுன்னு சொன்ன நம்பலாம். இறைச்சி. அப்போ காகத்தை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். அதனால் நான் என்ன செய்வேன், அவருடைய வல்லமையை, அல்லேலூயா, அவருடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலமானீர். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் அவர் உயர்ந்த அடைக்கலம், எந்த நேரத்தில் உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்களேன். நெருக்கத்தின் நேரத்தில். மூன்றாவதாக சங்கீதம் 62 2ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும், அவரே என் கண்மலை.
வாசிக்கும்போது அப்படி தான் வாசிக்கணும். அவர் என் கண்மலை, என் உயர்ந்த அடைக்கலம், இப்படி தான் நம்ம டெய்லி பைபிள் வாசிப்போம் இல்லையா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார், இப்படி தானே சொல்கிறோம். அது எத்தனை முறை நம்ம புரிஞ்சிருக்கிறோம்? கர்த்தரின் மெய்ப்பன், ஒரு மெய்ப்பன் என்ன செய்வார்? நல்ல இடத்துக்கு, அது அடுத்த வசனம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் இருக்குதுல வசனம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நமக்கு பிரச்சனையை புரிந்து கொள்வதில் தான் இருக்குது, விசுவாசிப்பில் தான் இருக்கு, நம்புவதில் தான் இருக்கு. கர்த்தர் உதவி செய்வாராக. அசைக்கப்படுகையில் அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். when we are shaking, ஆமென். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலங்க, கொடுமை, நெருக்கடி, என்ன முடிவு எடுப்பதுன்னு தெரியல. அசைக்கப்படுகிற நேரத்தில் இங்க சொல்றாரு, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அடுத்தது 6ஆம் வசனம் சொல்றாரு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ரொம்ப நான் அசைக்கப்பட மாட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றவர் இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ளாக அவர் அப்படியே டிராவல் பண்ணிட்டு சொல்றாரு, என்ன நீ அசைச்சு பார்க்கலான்னு நினைக்கிறியா? கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதே இல்லை. அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், அசைக்கப்படுகிற நிலைமைகள் வரலாம். இது என்னமாய் முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறிகள் இருக்கலாம். இது எப்படி எனக்கு நிறைவேறும் என்று சொல்லி ஒரு ஆதங்கம், கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவர் என் உயர்ந்த அடைக்கலம். நான் அசைக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் என் உயர்ந்த அடைக்கலாம். 4வது பார்க்கிறோம், 107ஆம் சங்கீதத்தில் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் செய்வேன். ஹல்லேலூயா. எளியவன், சிறுமை, எளிமை, சிறுமை, நெருக்கடி. முதல்ல பார்த்தோம் கொடுமை, 2வது பார்த்தோம் நெருக்கடி, 3வது பார்த்தோம் அசைக்கப்படுகிற நேரம், 4வது பார்க்கிறோம் சிறுமைப்பட்ட நேரத்தில், நமக்காக குரல் கொடுக்க ஒருவருமே இல்லை என்கிற நேரத்தில் கர்த்தரே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். யாரு சொல்லுங்க? யாரு? கர்த்தரே. ஆமென். கர்த்தரே. வீட்டில் எல்லா பிள்ளைங்க மா யார் அதிகமாக கூப்பிடுவாங்க? அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு? மா என் சாக்ஸ் எங்கம்மா, அம்மா என்னுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எங்கம்மா, எக்ஸாமுக்கு போகணுமா, சீக்கிரமா. வச்சது நீ. கூப்பிடுறது யாரு? அம்மா. அம்மா அவ்வளோ பாசமா? இல்லை. அம்மாவை சம்பளம் இல்லாத, நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரின்னு சொல்றாங்கப்பா. அதே போலதான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும். கர்த்தாவே கொடுமையா, கர்த்தாவே நீரே உயர்ந்து அடைக்கலாம். நெருக்கடியா, கர்த்தாவே நீரே உயர்ந்து அடைக்கலாம். ஆமென். ஆமென். 3வது என்ன பார்த்தோம்? அசைக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு, ஐயோ இது என்னமா முடிய போகுதுன்னு தெரியல, நாளைக்கு காலையில் இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன் தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தவிப்பில் இருக்கலாம். நாளைக்கு மண்டே, மந்த் எண்டு 30ஆம் தேதி, there are bills to be settled. அது அந்த 30ஆம் தேதி ஏன் டேட் கொடுத்தான்? 10 தேதி கொடுக்க கூடாதா? எப்போ கொடுத்தாலும் நமக்கு நெருக்கடி தான். 10 தேதி கொடுத்தா என்ன பண்ணும்? சம்பளம் வாங்கணும்னா இதுக்கே கட்ட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு 15 தேதி கொடுக்க கூடாதா? எந்த தேதி கொடுத்தாலும் நம்ம இதை தான் சொல்லுவோம். எப்பவுமே நமக்கு லாஸ்ட் டேட்டு தான் இல்லையா? முன்கூட்டியே கட்டினா வேண்டான்னு சொல்றானா? 30ஆம் தேதி தான் நீங்க பில்லை செட்டில் பண்ணணும். 28 நாள் வரைக்கும், 29 நாள் வரைக்கும் நீங்க செட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அதுதான் டியூ டேட், கடைசி தேதி. நம்ம ஸ்கூல்ல இருந்து அதுதானே பழகிட்டோம். டீச்சர் சொல்லும் பொழுதே
இன்னைக்கு 15th அன்னைக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் காம்போசிஷன் எல்லாம் எழுதி கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டு சப்மிட் பண்ணணும். அன்னைக்கு காலையில் தான் கிளாஸ் ரூம் முழுவதும் டொக்கு 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 சயின்ஸில் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஒருத்தர் தட்டினோன்னே எல்லாரும் தட்டுவாங்க. எக்ஸாம் ஹாலில் பார்த்துருக்கீங்களா? அதில் 10 மார்க் சொல்லையாக கிடச்சிரும். எவனா படித்தவன் ஒருத்தன் அந்த டயக்ராம் போட்டு டக்கு டக்குன்னு தட்டினா போதும். 10th ஹியூமன் பாடி எல்லாரும் தட்டி அந்த 10 மார்க்குக்கு தட்டி தூக்கிடுவோம். எல்லாம் அந்த கடைசி நிமிஷம் கடைசி நிமிஷம் கடைசி நிமிஷம். உண்மையா இல்லையா? ஆமே. ஆனால் கர்த்தரின் உயர்ந்த அடைக்கல் நான் அசைக்கப்படுவதில்லை. ஈவன் இஃப் இட் இஸ் எ லாஸ்ட் மினிட் ஐ வில் நாட் பி ஷேக்கன். எளிமை சிறுமையில் இருக்கும் பொழுது சிறுமைப்பட்ட நிலையிலே கர்த்தரை உயர்ந்த அடைக்கலாம். கடைசியாய் பார்க்கிறோம். எல்லாம் கடந்து இப்போ வந்துட்டோம். சங்கீதம் 48:3 வாசிக்கிறோம். அதன் அரண்மனைகளிலே தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். எல்லாம் மாறிடுச்சுங்க. எனக்கு இப்போ எல்லாமே ஐ ஹாவ் எ செக்யூர்ட் ஜாப், ஐ ஹாவ் எ ஹைஃபை லைஃப். நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள வாழ்க்கை இருக்கு, ஒரு நல்ல பாதுகாப்பான வேலை இருக்கு, நல்ல உயர்ந்த சம்பளம் இருக்கு. அது எனக்கு போதும். இல்லை, அங்கேயும் அவருடைய உயர்ந்த அடைக்கலம் எனக்கு தேவை. அதை இந்த சங்கீதக்காரர் உணர்ந்து இருக்கிறார். சியோன் என்று சொல்லிவிட்டு இதுக்கு முந்தின வசனங்களில் அப்படி சொல்லும்போது தான் சொல்ல, அரண்மனையிலே கர்த்தர் அறியப்பட்ட உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. அரண்மனையில். ஆமென். நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து அரண்மனை போல மாறினாலும் அது நிரந்தரமானது அல்ல, அது நிலையானது அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். 2020 மறக்க முடியுமா? இங்க இருக்கிற எல்லாருமே 2020 பார்த்து வந்தான் இல்லையா? 2020 ஜனவரியில் சைனால வீட்டிலிருந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன பண்றான்? பலகையை கிராஸ் அடிக்கிறான். என்ன பண்றான்? அந்த வீட்டினுடைய வாசல்ல பலகையை குறுக்க அடிச்சுட்டு கேட்டை திறந்து நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றான். என்ன கொடுமை சார் இது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே. ஆனால் நமக்கு என்ன பண்ணா, ஒரே ஒரு பேனர் எடுத்துட்டு வந்து கட்டினான், இதை விட்டு வெளியில வராத. வீட்டில் கொரோனா இருந்தா ஒரே ஒரு பேனர் போதும், யாரும் வரவே மாட்டாங்க, யாரும் வரவே மாட்டாங்க. எங்க வீட்டில் நாங்கள் 4 பேர், எங்களுக்கு 3 பேருக்கு வந்துருச்சு. எங்க வீட்டு சின்னவர் தான் தப்பிச்சார். சின்னவர் தப்பிச்சு சமையல்காரன் மாறிட்டார் பாவம். பாஸ்டமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க 13 நாள். நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு ரூமில், இன்னொரு ரூமில் இன்னொரு மகன். இவர் தனியாக ஒரு ரூமில் இருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வருவார். அப்போ எல்லாமே நமக்கு இருக்குது தானே நினச்சோம். எங்கே வேணாலும் போகலாம். அதுவும் 2020 ஒன்று பிரபலமாச்சு பாருங்க. ஏது எடு 2018, 17, 19 எல்லாம் சொல்றது. 2020 பாருங்களேன், 2020 பாருங்களேன், இப்படி தான் உலகம் பேசிகிட்டே இருந்துச்சு. இட்ஸ் எ லேண்ட்மார்க். 2020 அதை செய்வோம், 2020 2020 அதை சாதிப்போம், இதை சாதிப்போம், இதை செய்வோம், அதை செய்வோம், இந்த திட்டத்தின் மாதிரி இது நடக்கும், அந்த திட்டத்தின் மாதிரி அது நடக்கும். ஒன்றுமே நடக்கலை. முடிச்சு லாக் பண்ணிட்டான். புதுசா ஒரு பழக்கம். என்னது? லாக் டவுன். இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இது வரைக்கும் கேட்டிருக்கிறீங்களா? இப்பெல்லாம் லாக்டவுனா? ஓ லாக்டவுனா அப்படின்னா முன்னாடி நாளே போய் வாங்கி வச்சிடணும்னு அர்த்தம். நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு வினோதமாக இருந்தது, எல்லாம் சௌகரியமாக இருக்கிறது. இந்த 2020 பாருங்க, எல்லாம் நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். 2019 வருஷம் நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள் கூட வரணும், 2020 நம்ம போகிறோம் பாஸ்டர், இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்கள், நீங்கள் அதில் போகாதீங்க, அதை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் கூட தான் நீங்கள் வரணும்னு சொன்னார். நான் ரொம்ப பிடிவாதமாக சொன்னேன், இல்லை பாஸ்டர் நான் இதுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன், நான் இந்த வருஷம் போயே ஆகணும், கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் கூட வரேன். நாங்கள் போயிட்டு வந்த அந்த குரூப்பு தான் கடைசி குரூப். அதுக்கப்புறம் உள்ள அனுமதிக்கவே இல்லை. ஒரு வருஷம் ஒருத்தரையும் உள்ள சேர்க்கல. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. புனித பயணம் எல்லாம் புதினா பயணம் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னுத்துக்கும் உதவாத போயிடுச்சு எல்லா திட்டங்களும். அப்ப எது நமக்கு உயர்ந்த அடைக்கலாம்? அரண்மனை வாழ்க்கை போல எல்லாம் பெருகி விட்டது, எல்லாம் சௌகரியமா இருக்குது, எல்லாமே எனக்கு அனுகூலமா இருக்கிறது. இல்லை, அதன் மத்தியிலும் கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம்.
2020 கடந்து வந்த எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, நம்மை கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வரிசையா இருந்த எத்தனை மரணங்களை பார்த்தோம், எத்தனை ஆம்புலன்ஸ் சத்தம். ஆம்புலன்ஸே கிடைக்காது, ஆம்புலன்ஸே கிடைக்காது. கல்லறையிலாம் சும்மா குழி தோன்றதுக்குலாம் ஆள் வரல, ஜேசிபி வச்சு தோண்டி தான் என்ன பண்ணணும், 12 அடி ஆழத்தில் புதைச்சாங்க. எங்கள் சபையில் ஒருத்தர் இறந்துட்டார், எங்கள் சபையின் மூப்பர் கொரோனாவில் இறந்துட்டார். அதை அடக்கம் பண்ணி தான் எனக்கு வந்தது. அது வரைக்கும் நான் பாதுகாப்பாக தான் நான் கொண்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அவங்கெல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து பரவிட்டேன். அப்போ எது எனக்கு ஹை செக்யூரிட்டி, அரண்மனை வாழ்க்கை, எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் அனுகூலமாக இருக்கு? இல்லை 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 இல்லை, கர்த்தர் மாத்திரமே எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். நான் காலையில் சொன்னது திரும்ப சொல்கிறேன். இந்திரா காந்தி யாரால சுட்டு கொல்லப்பட்டாரு தெரியுமா? இந்திரா காந்தி தெரியுமா? அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி இருக்கார்ல, அவங்க பாட்டி கூட இருந்த மெய் காப்பாளன், அவன் பேர் என்னது? ஆமாம், அவருடைய மெய் காப்பாளன், ரொம்ப உண்மையுள்ளவர்கள். அவன் என்ன பண்ணா, இப்படி நீட்ட வேண்டிய துப்பாக்கியை இப்படி நீட்டிட்டான். அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீட்ட வேண்டிய துப்பாக்கி அவங்களுக்கு நேரம் நீட்டி வித்தின் செகண்ட்ஸ், நொடி பொழுதுல யாருமே நமக்கு பாதுகாப்பு இல்லை. அவரே உயர்ந்து அடைக்கலாம். நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவரே என் உயர்ந்து அடைக்கலாம், அவரே என் உயர்ந்து அடைக்கலாம். அரண்மனையிலும் அவரே அடைக்கலமாக இருக்கிறார். எல்லாம் அனுகூலமாக இருக்கும் பொழுதும் அவரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படி சொல்லுகிறதை பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறேன். அதுக்கு முன்பாக, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துடுவேன், நீங்க எல்லாத்திலும் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சுதந்திரமாய் கொடுத்த பின்பு கர்த்தரை எச்சரிக்கிறார். 11ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். 11ஆம் வசனம், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி, நல்ல கவனிங்க, இதுதான் நமக்கு இந்த சந்ததியினுடைய பிரச்சனை. நீ புசித்து திருப்தியாகி, நினைச்ச ஆன்லைன்ல ஆர்டர், வித்தியாசமான ஆகாரம், எல்லா டேஸ்ட்லயும் நமக்கு கிடைக்கும். திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் பொழுதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன்னுடைய தேவனை மறவாமலும் இருக்க வேண்டும். 16ஆம் வசனம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்துருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். எல்லாம் கிடைச்ச உடனே 17ஆம் வசனம், என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆமென். நான் முதல்ல சொன்னல அது மாதிரிதான். தாவீது தப்பிச்சு வரும்போது சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். ஆனா நாம தப்பிச்சா என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் திறமையினால நான் இதை ஜெயிச்சிட்டேன், அவங்களை ஏமாத்திட்டேன். எப்படி டேக்கா கொடுத்தோம் பார்த்தீங்களா? நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இல்லை இல்லை, எச்சரிக்கையா இருப்போம். ஆமென். அவரே இதை செய்தார். என் உயர்ந்த அடைக்கலம் அவர் தான். அரண்மனை வாழ்க்கையா இருந்தால் எல்லாரும் எழுந்து நிற்போமா? அரண்மனை வாழ்க்கையா இருந்தால் அவரே என் உயர்ந்த அடைக்கலாம். ஆமென். எல்லாம் அனுகூலமாய் மாறினாலும் அவரே என் உயர்ந்த அடைக்கலாம். ஆண்டவரே, நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலம் அப்பா. ஹல்லேலூயா. நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறே. நீரே எங்கள் ரட்சண்ய கொம்பு. நீரே எங்கள் கேடகமாயிருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவரப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும்
அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. எல்லாம் சொல்லுமா, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. செய்கிறதை நீர் எனக்கு செய்கிறதை. ஆமாண்டவரே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னேன். உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் எங்களை வைக்கிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வல்லடி நேரத்தில், கொடூரமான நேரத்தில் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலாம். நெருக்கத்தின் மத்தியில் உயர்ந்த அடைக்கலாம். நாங்கள் அசைக்கப்படுகையில் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலாம். எங்கள் சிறுமையில் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலாம். எங்கள் அரண்மனை வாழ்விலேயும் நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலாம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீரே உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்து எல்லா வாசல்களையும் திறந்து ஆண்டவரே இவர்கள் பெருகும்படியாய், வளர்ந்து பெருகும்படியாய் நீர் அனுகுணமாய் எல்லாவற்றையும் மாற்றி நடத்தும். பிரயாணப்பட்டிருக்கிறதான, பிரயாணத்தில் தடைப்பட்டிருக்கிறதான சபையின் போதகரை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பாஸ்டர் டேனி அவர்களை தேவனே நீர் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இங்க இருக்கிறதான சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அப்படி நாமும் மகிமைப்படட்டும். உதவிச்சையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.